ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். கம்மல் திருஹானி சரி செய்ய ஒரே ஒரு பூண்டு பற்கள் இருந்தால் போதும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதோட ஒரு ரெசிப்பியும் சொல்லியிருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. தோடோட திருஹானி லூஸ் ஆகாமல் இருக்கணும்னா திருஹானியை மட்டும் தனியாக எடுத்துடணும். ஒரே ஒரு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அதில் திருஹானியை மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சுற்றி விட்டுக்கணும். பூண்டோட சாறு இறங்குற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தோடோட திருஹானி லூஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோவும் இருக்குது, ரெசிபி வீடியோவும் இருக்குது. ஃப்ரீ டைமில் பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நார்மலாக எப்போதுமே வெங்காயத்தை மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு தோல் உரிப்போம். அந்த மாதிரி உரிக்காமல் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாதியாக கட் பண்ணிவிட்டு மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உரித்து பாருங்கள். நல்லா ஃபாஸ்ட்டாக உரிச்சிடலாம். கொஞ்சம் கூட வெங்காயம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணுறப்போ கண் எரியும். வெங்காயத்தில் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கண் எரியுது. கத்தியை நீங்கள் நல்லா ஷார்ப்பாக வச்சுட்டு கட் பண்ணி பாருங்கள். கண் கொஞ்சம் கூட எரியாது. இந்த டிப்பும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்போதுமே இந்த கத்தி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். குடைமிளகாய் வாங்குகிறப்போ பேக் சைடில் இந்த 3 பிரிவாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். இது நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே இன்னொன்று 4 பிரிவாக இருக்கும். இது பாதியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். இது லைட்டாக இனிப்பு தன்மை இருக்கும். இது சலாடுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நெய் வாங்கிட்டு வந்தோன்னே அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்சு பாருங்கள். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்தது ஒரு ரெசிபி பார்த்துடலாம். காயில் பட்டணம் ரெசிபி. இறால் கனியை போட்டது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பேனோ கடாயோ எடுத்துக்கோங்க. அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இறால் சேர்த்துக்கணும். தேவையான அளவு இறால் சேர்த்துக்கோங்க. 2 காய்ந்த மிளகாய் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆகி இறால் லைட்டாக வெந்திருக்கும். 4 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். 3 தக்காளி எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. 2 கத்திரிக்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. 1/2 கப் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் கட் பண்ண கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை சேர்த்துக்கணும். புளி தண்ணியை சேர்த்தாச்சு.
குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இறாலில் வேற சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிடணும் தக்காளியை கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. குக்கரில் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த ரெசிபியை ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இறாலுக்கு பதிலாக கருவாடும் சேர்த்துக்கிறாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மிக்ஸ் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 1 பார்ட் ரெசிபி மாதிரி தான் இதுவும். ஃப்ரை பண்ண இறாலை சேர்த்துக்கோங்க. இறாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேங்காவை அரைச்சி சேர்த்தா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததால் தண்ணி சேர்க்கல நான். இந்த டைமில் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுக்கணும். ஃபுல்லாக ப்ரெஷர்லாம் போனோன்னே ஓப்பன் பண்ணி பாருங்கள். இறால் கனியை போட்டது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணக்குள்ளேயே சரியான மணமாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக ரைஸுக்கு தான் செஞ்சுருக்கேன். சப்பாத்திக்கெலாம் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அரிசியில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு கிராம்பு போட்டு வச்சுருப்போம், பிரிஞ்சி இலை போட்டு வச்சுருப்போம். ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டா வண்டு வராது. இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். கேரட்டையும் ஆப்பிளையும் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் 2ஐயும் ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடாது. கேரட்டு தனியாகவும் ஆப்பிளை தனியாகவும் தான் வைக்கணும். இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு பிணையும் போது கையில் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தூள் உப்பு எடுத்து கையில் ஃபுல்லாக தடவி விட்டுக்கணும். கையில் தடவிட்டு அப்புறம் மாவு பிணைஞ்சு பாருங்கள், கையில் ஒட்டாது. சப்பாத்தி பிணையக்குள்ளே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சில நேரம் தோசை சுடக்குள்ளே தோசை சரியாக வராமல் இருக்கும். ஒரே ஒரு ஐஸ் கட்டி இல்லை 2 ஐஸ் கட்டி எடுத்து ஃபுல்லாக தோசை கல்லில் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை சுட்டு பாருங்கள். தோசை பிஞ்சு போகாமல் வரும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பூவை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். 1 வாரம் 10 நாள் ஆனாலும் வாடி போகாமல் இருக்கும். ஒரு துணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதில் சுற்றி சில்வர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணும். சில்வர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். பூ வாடி போகாமல் இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம்.
வாழைப்பழம்லாம் வாங்கி வச்சுருப்போம், அதில் சின்ன சின்ன பூச்சி வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு வாழைப்பழம் வச்சுருக்க இடத்துல 4 கிராம்பு எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அந்த குட்டி குட்டி பூச்சி வராது. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பிஸ்கெட்லாம் ஓப்பன் பண்ணால் பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். பிஸ்கெட் நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சேர்த்தா போதும். அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பிஸ்கெட் நமத்து போகாமல் இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த டிப்ஸும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.